என் ஜனத்தின் தாகத்தை, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்க தாகத்தையும் என்னுடைய தாகத்தையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர்களுக்காக, அந்த ஜனத்திற்காக அவர்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக, அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அவாந்தர வெளிகளாக இருந்தாலும் சரி, தண்ணீர் தடயங்களை ஏற்படுத்துவேன், ஆறுகளை உண்டாக்குவேன், செழிப்பின் வாசல்களை நான் திறப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 6 மாதங்கள் உன்னுடைய செழிப்பை பிசாசானவன் தடை பண்ணியிருக்கலாம். உன்னுடைய தண்ணீர் தடாயங்களை மூடி போட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக திறப்பார். நீங்களும் நானும் அவருடைய ஜனம் மாத்திரமல்ல, அவரை நாம துதிக்க போகிறோம். 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அவருடைய ஜனம், அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உபத்திரவத்தில் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு உங்களுக்காக, எனக்காக தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி, அவாந்தர வெளியை மாற்றும்படி, வனாந்தர வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரத்தை முழுமையாய் வாசிங்க. முதல் வசனம் அற்புதமான வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. உங்களை உருவாக்கினவர், என்னை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர். உங்களை பார்த்து, என்ன பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நீ பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ அவருடையவள், நீ அவருடையவன். உன் பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே, ஏன் பயப்படுகிறாய்? நிபந்தனை என்னன்றதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பழையவைகள், பூர்வமானவைகள், முந்தினவைகள் சத்துரு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த 2வது பகுதி, ஒரு வருடத்தினுடைய முதல் பகுதி 6 மாதத்தை நம்ம முடித்தோம். எப்படியோ கடந்து வந்தோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. இனி எப்படியோ அல்ல, ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இதுதான் என்னுடைய விசுவாசம். ஜூலை 11ஆம் தேதி என் ஆவிக்குரிய தகப்பனுடைய நினைவு நாள். இந்த நாட்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சில நேரத்தில் நான் துக்கிப்பது உண்டு. ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்த இந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுக்குள்ளாக இருந்த தீர்க்க தரிசன வரங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை. ஆண்டவரே, அவங்க யாருக்கெல்லாம் ஜெபிச்சாங்களோ, யாரெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தார்களோ, எல்லாரையும் பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. அவர்களைப் போல நாங்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன் வனாந்தர வாழ்க்கை மாறும். உன் அவாந்தர வெளியை ஆண்டவர் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த புதிய மாதத்திற்காக அதிகமாக நன்றி செலுத்துங்க. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், பழைய காரியம் நமக்கு வேண்டாம், தூக்கி போடுவோம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்முடைய சிந்தனையில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். ஆண்டவர்கிட்ட அதுக்கு பலன் கேட்போம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி முந்தினவைகளை நான் நினைக்காமல் இருக்க, பூர்வமானவைகளை நான் சிந்திக்காமல் இருக்க ஆவியானவருடைய பலன் எனக்கு தாங்க. வசனங்களுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க அந்த ஆவிக்குரிய ஞானத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயமாய் உங்களுக்காக ஒரு புதிய காரியம் நடைபெறப் போகிறது. உன் வனாந்தர வாழ்க்கை, உன் அவாந்தர வெளி மாறப்போகிறது. நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். தகப்பனே, இந்த புதிய மாதமாகிய ஜூலை மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கிற, தியானிக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்குள்ளாய் நீர் கொடுத்த ஒரு புதிய விசுவாசத்திற்காய், மன மகிழ்ச்சிக்காய் ஆண்டவரே, நாங்கள் எதிர்த்து வருகிற எல்லா எதிர் வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனையும் அபிஷேகத்தையும், ஆண்டவரே, அதற்கு வேண்டிய உத்தரவாதத்தையும் இந்த வசனங்களின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். அடுத்த 6 மாதமும் கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற புதிய புதிய காரியங்களை நாங்கள் பெற்று அனுபவித்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். எங்களுக்காக நீர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறீர். என் ஜனத்தினுடைய தாகத்தை நான் தீர்க்கும்படியாய் அவர்களுக்காக தண்ணீர் தடாயங்களை, ஆறுகளை நான் உண்டாக்குவேன் என்று சொன்னீரே.
எங்கள் தாகத்தை தீர்க்கும்படியாய் ஆண்டவரே நீர் செய்ய போகிற அந்த புதிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதம், இந்த புதிய காரியம் ஆண்டவரே வந்து இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகள் யாவற்றையும் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய அச்சாரத்தினால் அவர்களை முத்தரிப்பீராக. வேண்டிய ஞானத்தின் கிருபைகளையும் தருவீராக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷித்த விதத்தில் ஜெபிக்கிறோம். சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் விதைத்த எல்லா களைகளையும் பிடுங்கக்கூடிய ஒரு நாட்களை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. ஊழியத்தில் ஜெயத்தை தாங்கப்பா. தொழில் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தில் புதிய புதிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. தொழிலில் இருக்கிற வனாந்தரம் மாறட்டும். தொழிலில் இருக்கிற ஆண்டவரே அவாந்தர வெளிகளை கர்த்தர் மாற்றுவீராக. தண்ணீர் தடயங்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலங்களில் உயர்வை கொடுங்கப்பா, ப்ரமோஷனை கொடுங்க, சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொடுங்க. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருமணமாகி கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே புதிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேன்மை பாராட்ட எங்கள் இடத்துல ஒன்றும் இல்லை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், கடமையை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். கனம் உமக்கே, துதி உமக்கே, புகழ் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமா அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். என் வனாந்தர வாழ்க்கை மாறப்போகிறது. என்னுடைய அவாந்தர வெளி மாறப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிப்பீர்களானால், ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகேவா?